இந்த ஹோண்டா அமேஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நம்ம கீர் போட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகுது. ஆர்பிஎம் மட்டும் கூடுது, ஆனால் வண்டி மூவே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வண்டியை கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம 1 by 1 செக் பண்ணி பார்த்ததில் அவருக்கு கிளச் பிளேட்டில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்ம கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு கிளச் பிளேட்டு சுத்தமாக தேஞ்சிருச்சு. ப்ரெஷர் பிளேட்டில் இந்த பாருங்கள் எப்படி தடை விழுந்திருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ளை வில்லையும் எப்படி தடை விழுந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த தடை விழுந்ததுனால தான் அவருக்கு வந்து கீர் போட்டு மூவ் பண்ணுறப்ப வந்து வைப்ரேஷன் அதிகமாக வர்றதுக்கு காரணம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி, ரிலீசர் பெரிங் கம்பல்சரி வந்து ஃப்ளைவீல் மாற்றிட்டோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ஃப்ளைவீலை வந்து நம்ம லேத்தில் கொடுத்து அதை டேர்ன் பண்ணி போட்டுக்கலாம்லன்னு. அப்படி டேர்ன் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளே அதிகமாக இருக்கும். இன்னொன்று அது சரியாக அந்நியவனாக நமக்கு தேயாமல் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் வாகனத்தில் இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து ஃப்ளைவீலு, கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி, ரிலீசர் பெரிங் இது செட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு சால்வ் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கிளச் எப்படிண்ணா இருக்கு? நல்லா ஃப்ரீயாக இருக்குண்ணா, தண்ணி மாதிரி. சட்டரிங் எதுவும் இருக்கா? இல்லைண்ணா. நல்லா இருக்கா? நல்லா ஜம்முன்னு.